ஓகே. இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜ் முடிச்சாச்சு. இப்போ பிளாக் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பிளாக் பேஜ்க்குள்ளே தான் அந்த பிளாக் போஸ்ட்லாம் இருக்கும். நம்மளோட சாம்பிள் சைட்டில், நம்மளோட எக்ஸாம்பிள் சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் பிளாக் போஸ்ட்ஸ், இதெல்லாம் போஸ்ட்ஸு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாகை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபர்தராக போடுற போஸ்ட், இதுக்கு முன்னாடி போடுற போஸ்ட் எல்லாமே இந்த பிளாக் போஸ்ட் கீழே தான் வரும். அதாவது பிளாகு கீழே தான் இந்த பிளாக் போஸ்ட்ஸ் வரும். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பிளாக் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம சைட்டுக்கு போய்க்கலாம். இங்கே போயிட்டு நாம் இதை எலமெண்டாரில் பண்ண போகிறது கிடையாது. பிளாக் போஸ்ட்டில், அதாவது பிளாக் க்ரியேட் பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய வேலை கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரீ பில்ட்டாக இருக்குது. அது வேர்ட்ப்ரெஸ் தீம் டிசைனிங்குள்ளே அது ப்ரீ பில்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய வேலை இருக்காது. ஆனால் இப்போது நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம், லாகின் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி இருக்கிறதுனால இங்கே மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், தீம்ஸ் இந்த மாதிரி வரும், கஸ்டமைஸ் இதெல்லாம் வரும். லாகின் பண்ணலைன்னா அது வராது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டா சைட்டுக்கு போகிறேன். இப்போது அந்த டேஷ்போர்டு இது எதுவுமே வராது, பிளெயின் சைட்டாக இருக்கும். இப்போ நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா, லாகின் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஹோவர் பண்ணி விசிட் சைட்டு கொடுத்திங்கன்னா, இப்போ லாகின் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் வரும். டேஷ்போர்ட், தீம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மேலே வரும். ஃபைன். இப்போ நம்ம டேஷ்போர்ட் போகிறோம். டேஷ்போர்ட் போயிட்டு பேஜஸில் ஹோவர் பண்ணி ஆல் பேஜஸ் கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஹோம் பேஜ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆட் நியூ கொடுத்து பிளாக் அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் ஓகே, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ரீடிங். இப்போ இங்கே நம்ம முன்னாடி ஹோம் பேஜுக்கு ஹோமுன்னு ஒரு பேஜ் அசைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி போஸ்ட்ஸ் பேஜுக்கு பிளாக் அப்படின்ற பேஜ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த பேஜை நம்ம அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு திரும்ப நம்ம பேஜஸ்க்குள்ளே வரலாம். ஆல் பேஜஸில் வந்து இப்போ பாருங்கள், இந்த பிளாக் பேஜ் வந்து போஸ்ட் பேஜாக அசைன் ஆகிடுச்சு. இப்போ இதை வியூ பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளாக்ஸும் எல்லா போஸ்ட்ஸும் இது கீழே வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம கொஞ்சம் ஃபார்மேட் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு இங்கே கஸ்டமைஸ் போங்க. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் இது எல்லாமே இனிமேல் இந்த பிளாக் பேஜ் டிசைன் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் கஸ்டமைஸ் ஆப்ஷன் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எலமெண்டர் கிடையாது. நீங்கள் எப்படி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ்ன்னு கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் இட் இஸ் கெட்டிங் லோடட். ஸோ இங்கே இருக்கோம். இங்கே போயிட்டு இதில் இந்த ஆப்ஷன்ஸில் பிளாக்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பிளாக் வாங்க. இங்கே வந்துட்டு பிளாக் என்ட்ரிஸ் வாங்க. இந்த பிளாக் என்ட்ரிஸில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து லார்ஜ் இமேஜ் இருக்குது. பிளாக் ஸ்டைலில் வந்து லார்ஜ் இமேஜ் இருக்குது. அது தம்ப்நெயில்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ தம்ப்நெயில் இப்படி போட்டால் இந்த டிசைன் வந்துடுது இல்லைங்களா? ஸோ இதுக்காக தான். அடுத்தது இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். கஸ்டம் இமேஜ் வித் பிக்சல் ஹைட் என்னென்ன அதெல்லாம் நீங்கள் 500 ஹைட் 500 போட்டால் யூனிஃபார்மாக எல்லாமே 500 வருது. இது வந்து இமேஜ் வந்து யூனிஃபார்மாக காமிக்கிறதுக்காக. நம்ம எக்ஸாம்பிள் சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் போயிட்டு ஓகே, கிட்டத்தட்ட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 400 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஹைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது சைட் தெரியும். 400 கூட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம 300 ஸ்கொயர். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு 300 by 300 சாரி. ஓகே, இது ஃபைன். இந்த மாதிரி இங்கே கொடுத்துடலாம் பிளாக் போஸ்ட். அடுத்தது பிளாக் என்ட்ரிஸ் முடிஞ்சிடுது. இங்கே மேலே கிளிக் பண்ணி இன்னொரு டைம் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் ஆப்ஷன்ஸ்
இந்த ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓகே ஜென்ரல் ஸ்டைலிங், ஓகே ஜென்ரல் பேஜ் டைட்டில், இந்த பேஜ் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜ் டைட்டில் இங்கே பிளாக்னு தெரியுது இல்லைங்களா, இது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே போயிட்டு ஹைட் ஆன் ஆல் டிவைசஸ், ரைட். ஓகே இப்போ எங்கே வந்தோன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, பின்னாடி வந்துட்டு இங்கே போய்ட்டு ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் பேஜ் டைட்டிலில் விசிபிலிட்டியில் ஹைட் ஆன் ஆல் டிவைசஸ் போட்டால் அந்த பேஜ் டைட்டில் போயிடும். அப்புறம் வேறு என்ன இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் பிளாக் பேஜ், அப்புறம் பின்னாடி வாங்க, அகெயின் இன்னொரு ஸ்டெப் பேக், அப்புறம் டைப்போகிராஃபியில் போயிட்டு ஃபாண்ட், இதெல்லாம் பாடியில் வந்துட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம எலமெண்டோரில் பிகினிங்கில் ஃபாண்ட் வச்சோம், ஓப்பன் சான்ஸ் வச்சோம், இங்கேயும் அதையே வச்சுக்கலாம் ஸ்டேபிளாக. அப்புறம் ஃபாண்ட் சைஸ் 16 வச்சா நல்லாயிருக்கும், 16 மாற்றிருக்கேன். இது எல்லாமே உங்களோட விஷுவல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். லைன் ஸ்பேஸ் மாற்றிருக்கேன், அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே நார்மல். ஓகே ஃபைன். ஸோ இந்த பிளாக் பேஜ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. பிளாக் பேஜ் அப்படிங்கிறது முடிஞ்சிடுது. இங்கே பாருங்கள், இதில் வேறு ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், அதனால தான் இது வேறு மாதிரி தெரியுது. இது வந்து ஓப்பன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் உங்களுக்கு டிசைரபிளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுது, டைப்போகிராஃபி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த சைட் பார் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார் வந்து இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸாம்பிள் சைட்டில் இந்த மாதிரி சைட் பார் நம்ம போடுவோம். அதுக்கு இங்கே விட்ஜெட்ஸ் வாங்க. விட்ஜெட்ஸ் வந்துட்டு டிஃபால்ட் சைட் பார் இருக்குது பாருங்கள். இந்த டிஃபால்ட் சைட் பாரில் இங்கே காட் இட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒன்று மேலேயும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசன்ட் போஸ்ட்ஸ் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஹெட்டிங்னா அது போயிடும். அப்புறம் இங்கே சர்ச் பார் இருக்குது, அதை ரிமூவ் சர்ச் அது போயிடும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுங்கள். இங்கே ரிமூவ் பண்ண இங்கே சைட் பார்லேருந்து போயின்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு சைட் பார் போட போகிறோம். ஸோ ரிமூவ் ஹெட்டிங். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, வெறும் இந்த ப்ளஸ் சைன் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நாம் ஒரு சைட் பார் போட போகிறோம். நம்ம எக்ஸாம்பிள் சைட்டில் இருக்கிற மாதிரி போட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சைட்டில் ஃபர்ஸ்ட் சர்ச் பட்டன் இருக்குது, இப்போது அது இங்கே போட போகிறோம். நாம் சர்ச் பட்டன், இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு சர்ச் அப்படின்னு தேடுங்க. சர்ச் பார் வருது, சர்ச் பார் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு மேலே இங்கே கமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கமெண்ட்டையும் எடுத்தோன்னு நம்ம விட்டுட்டுருக்குறோம். கமெண்ட்டில் போயிட்டு ரிமூவ் குரூப் போயிட்டு அந்த கமெண்ட் போயிடும். நோ கமெண்ட்ஸ் டு ஷோ இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு ரிமூவ் லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தா அது போயிடும். ஓகே, இப்போ சர்ச் பார் நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சர்ச் பாருக்கு அடுத்தது அபவுட் பேஜ் இருக்குது, அபவுட்டுக்கு அடுத்தது நியூஸ் லெட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ அபவுட் இங்கே போயிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அபவுட் டைப் பண்ணுங்கள். அபவுட் மீ வருது. இந்த இடத்துல அபவுட் மீ செக்ஷன் போட்டாச்சு. இதில் நீங்கள் அபவுட் மீ போடுறதுனாலும் இல்லை அபவுட் அஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களோட பேர் நீங்கள் என்னவோ போட்டுக்கலாம். லைக் புஷ்பராஜ் பேர். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த நம்ம அடுத்தது சேட் ஜிபிடிலாம் பண்ண போகிறோம். எல்லாமே நீங்கள் சேட் ஜிபிடிலேருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். இப்போ நான் நம்மளோட எக்ஸாம்பிள் சைட்லேருந்து காப்பி பண்ணுற கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை இங்கே காப்பி பண்ணி அந்த கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கண்டென்ட் மாறிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபோட்டோ வரணும், ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ
இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் அப்படியே இமேஜிங் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வெளியில் போயிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை தான் இங்கே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளோட சைட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு மீடியா இருக்கும், மீடியாவில் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணணும், அது பேஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல? இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம். இது எல்லாமே நான் சாம்பிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த ஃபார்மேட்டிங் மட்டும் நான் சொல்கிறேன். பிக்சல்ஸில் போய்ட்டு நம்ம இமேஜ் தேடுறோம். ஓகே, ஒரு நல்ல இமேஜாக பார்த்து அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இது நான் வந்து ஒரு டம்மி இமேஜ் தேடுறேன். நீங்கள் உங்களோட இமேஜ் வைக்கிறதோ இல்லை நீங்கள் எப்படியோ அதை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் டவுன்லோட், செலக்டட் சைஸ் போடுறேன். டவுன்லோட் ஆகுது. இப்போ இந்த இமேஜ் டவுன்லோட்ஸில் இருக்குது. இதை நம்ம மீடியா லைப்ரரிக்கு போயிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் அப்லோட் ஆகுது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க் காப்பி URL டு கிளிப்போர்டு, இந்த லிங்க் இங்கே வந்துட்டு இங்கே வாங்க. இப்போ இங்கே வந்துட்டு இதை Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுங்க. கொடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்துடுச்சு பாருங்கள். ரைட். இப்போது ஓகே, இந்த ரவுண்டெல்லாம் நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் பாரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். இதை பண்ணியாச்சு. அடுத்தது நியூஸ் லெட்டர். இப்போது நெக்ஸ்ட் வந்து இருங்க, இந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜுக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபேஸ்புக் இது உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல் லிங்க் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். facebook.com டைப் பண்ணிங்கன்னா அதோட லோகோ வந்துடும். உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துக்கலாங்க. இங்கே இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துடும். ஸோ இங்கே உங்களோட சோஷியல் லிங்க்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சைட்டில் இங்கே நியூஸ் லெட்டர் இருக்குது, அப்புறம் ரீசன்ட் போஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நியூஸ் லெட்டர், இங்கே வந்து மெயில் சிம்ப் அப்படின்னு பண்ணுங்கள். இங்கே மெயில் சிம்ப் வரும். ஸோ இதான் நியூஸ் லெட்டர். இப்போ நியூஸ் லெட்டரில் இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து இங்கே என்ன கண்டென்ட் இருக்குது, கெட் த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சைட்டில் இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல Ctrl+A கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த அக்செப்ட் GDPR டேர்ம்ஸ் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, அப்புறம் சாம்பிள் சைட்டில் என்ன, அதுக்கடுத்து ரீசன்ட் போஸ்ட்ஸ் இருக்குது. ஃபைன். இங்கே வந்து ரீசென்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே ரீசன்ட் போஸ்ட், லேட்டஸ்ட் போஸ்ட் ரெண்டு இருக்குது. ரீசன்ட் போஸ்ட்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் போஸ்ட் வந்து 3 போஸ்ட் காமிக்குது. ஒரு 6 அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை போஸ்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஆர்டர் பை டேட், டிசெண்டிங் ஆர்டர், எந்த ஆர்டரில் இந்த போஸ்ட்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சாம்பிள் சைட்டில் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி we can do it. ஃபைன். இந்த இமேஜ் நம்ம சரி பண்ணலாம், டோன்ட் வரி. முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சைட்டை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, இங்கே வந்தாச்சு. அந்த சைட் பார் வந்து பிளாக் போஸ்ட்டில் மட்டும் காமிக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த போஸ்ட் போனாலும் அந்தந்த போஸ்ட்லேயுமே சைடில் காமிக்கும் இந்த பிளாக் போஸ்ட். சரிங்களா? ஸோ கீழே ரிலேட்டட் போஸ்ட் இதெல்லாம் காமிக்கும். ஃபைன். ஸோ பிளாக் போஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இன்னொன்று பாருங்கள், இங்கே வந்து இதை சரி பண்ணுவோம். இங்கே கமெண்ட்டில் வந்து இந்த கமெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, கமெண்ட் செக்ஷன். ஏன்னா நம்ம பண்ணுறது அஃபிலியேட் வெப்சைட். ஸோ இதில் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிறைய ஸ்பேம் கமெண்ட்ஸ் வரும். அது உங்கள் சைட்டோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணும், சைட்டோட செக்யூரிட்டி அதெல்லாம். அதனால் கமெண்ட் செக்ஷனை நம்ம எடுத்துடலாம். அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டேஷ்போர்ட் போயிட்டு ரீடிங் போங்க, செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இங்கே கமெண்ட், 1 செகண்ட், இங்கே இருக்கும் பாருங்கள் கமெண்ட். allow people to submit comments on new posts. அதை அன்செக் பண்ணிவிடுங்க. அன்செக் பண்ணிவிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இன்னொரு விஷயம் மாற்றணும். இங்கே என்ன மாற்றணுன்னா, இந்த பாருங்கள் இங்கே யுவர் நேச்சர்னே வருது பாருங்கள், அட்மினோட பேர் வருது இல்லைங்களா? இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே போயிட்டு நம்மளோட டேஷ்போர்டுக்கு போயிட்டு யூசர்ஸில் போய்ட்டு ஆல் யூசர்ஸ் போங்க. இதுதான் இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக லாகின் ஆகிருக்கிறது. எடிட், இங்கே போயிட்டு நிக்நேம் ஒன்று போடுங்க. நிக்நேம் வந்து இட் குட் பி லைக் அப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே பப்ளிக் கிளாஸ்ன்னு கேட்கும். இதை போய்ட்டு புஷ் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது இங்கே செலக்ட் ஆகிடும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இது மாறி இருக்கணும். இங்கே மாறி இருக்குது. ரைட். ஸோ இதுதான். ஸோ ஃபைனலி நாம் இந்த பிளாக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பிளாக் போஸ்ட்ஸ், அது இங்கே இன்னும் நம்ம மேலே ஹெடர் ஃபிக்ஸ் பண்ணலை. அதனால் இங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்க முடியல. நம்மளோட எக்ஸாம்பிள் சைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பண்ணியிருக்கோம், மேலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணும்பொழுது அந்த பிளாக் எல்லாமே இன்டெகிரேட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பிளாக் போஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், சைட் பார் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபைன், இது முடித்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் முடித்தாச்சு. இப்போது நாம் பார்க்க வேண்டியது அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.